இப்போ வந்து நம்ம இந்த எல்இடி பல்பு மாட்டியிருக்கோம். எல்இடி பல்பு இது வேலை கடையில் மார்க்கெட்டில் அவைலபிள். எல்இடி பல்ப் வாங்கி அந்த ஹெட்லைட்டு கழட்டிட்டு எல்இடி பல்பு இப்போ சாவியை ஆன் பண்ணுறோம். சாவி ஆன் பண்ணி ஹெட்லைட் ஒரு ஸ்டேஜ் ஆன் பண்ணுறோம். எரியுது பாருங்கள், ஹெட்லைட் எரியுதா? ஹெட்லைட் இப்போ டிம் பிரைட். டிம் பிரைட் வேலை செய்ய பாருங்கள். டிம்மு பிரைட். ரெண்டு ஃபிலிமெண்ட்டு டிம்மு பிரைட்டு. பாஸ் லைட் அடிச்சிங்கன்னா பாஸ் லைட் பிரைட் ஆகிடும். இப்போ அவ்வளோதான், வெரி சிம்பிள் மெத்தடு. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எந்த விதமான சிரமமும் கிடையாது. இப்போ இது கொடுத்துட்டிங்களா? இப்போ சாவி ஆன் பண்ணால் சாவி ஆன் பண்ணி ஹெட்லைட் போட்டால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாத முன்னாடியே எரியும். லேட்டஸ்ட்டாக வர எல்இடி பல்பு வண்டி BS6 வர மாதிரி சர்க்யூட் லைன் கொடுத்தாச்சு. இது பார்க்கிங் லைட் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கிங் லைட்டு எல்இடி பல்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் லைட் இதுதான், அந்த பார்க்கிங் லைட்டில் இருக்கிற எல்இடி. இந்த எல்இடி பல்பை பார்க்கிங் பல்பை கழட்டிட்டு இந்த எல்இடி பல்பை அதில் சொல்லிவிட்டு இது எல்இடி ஹோல்டர். இந்த எல்இடி பல்பு ஹோல்டர் இருக்குது. இதில் ஒரு லைனு, இந்த கருப்பு லைனை இந்த லைனை கட் பண்ணிவிட்டு இது பார்க்கிங் லைட்டுக்கு வர்றது சுவிட்ச். இது டேரெக்டாக வந்துச்சு லைன். ஹெட்லைட் ஆன் பண்ணால் இது எரியும். இப்போ இதையும் டிசியில் கொடுத்துட்றோம். ஒரு ஸ்டேஜ் ஆன் பண்ணோடனே பார்க்கிங் எரியுது மாதிரி. இதுலேருந்து ஒரு ஒயர் லூப் பண்ணி இன்னொரு கீழே இருக்கிற சாக்கெட்டில், இந்த சாக்கெட்டில் இருக்கிற ப்ளூ ஒயரில் கொடுத்து சிவப்பு ஒயர் எடுத்து இதில் கொடுத்துட்றோம். டிசி லைன் எடுத்து ப்ளூ ஒயரில் கொடுத்துட்றோம். இன்னொரு சாக்கெட்டில் அதை அவுட்புட் எடுத்து இந்த லைனில் கொடுத்துட்டோம்னா பார்க்கிங் லைட் எரியும். எல்இடி பல்பாக அதுவும் கன்வெர்ட் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க, வெரி சிம்பிள் மெத்தட். ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முடிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கன்டினியூ பண்ணலாம். எப்படி எரியுதுன்னு காட்டுறேன். பாருங்கள், பார்க்கிங் லைட்டுக்கு போகிறது ஒரு பார்க்கிங் லைட்டுக்கு போகிற கொஞ்சத்துலேருந்து ஒரு லைன் எடுத்து இந்த ஹெட்லைட் சுவிட்சோட லைனில் கொடுத்துறோம் சாக்கெட்டில். இன்னொரு சாக்கெட் கூட்டு வந்து இருந்து எடுத்த அதே வேறு கனெக்ட் 3 வயரு. இது வந்து ஹெட்லைட்ஸாக இன்புட். இது ஒரு அவுட்புட் சுவிட்சுக்கு போகுது, இது ஒரு அவுட்புட்டு லைனுக்கு போகுது. இப்போ ஒரு ஒயரிங் எல்லாம் முடிஞ்சது. க்ளீனாக எல்லாத்தையும் எங்கேயும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். டேப் அடி, அவ்வளோதான். டேப் அடிச்சுட்டு இந்த ஹெட்லைட் மாட்டி நம்ம செக் பண்ண வேண்டியது தான்.